நான் வந்து 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். வீக்லி ஒன்ஸ் பார்க்கும்போது கேப்புச்சினோ காஃபி குடிப்போம். கேப்புச்சினோ காஃபி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே பேசிட்டே இருக்கேன். பேசிட்டு என்ன ஆகுதுன்னா, நீ வந்து ஃபோட்டோகிராஃபி விட்டுரு. ஃபோட்டோகிராஃபி வேணாம், உனக்கு வராது. நல்லா தான் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்றேன். உனக்கு வராது, நீ விட்டுருன்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல நான் ஒரு ரிங்கு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். சில்வர் ரிங்கு 6K வாங்கி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்துல இல்ல இதுவும் வராது, நான் வந்து உன் ஃப்ரெண்டை லவ் பண்றேன் ஆன் தி ஸ்பாட்ல. அன்னைக்கு என் பர்த்டே, அன்னைக்கு நைட்டு 11 இருக்கும். பர்த்டே வந்து முடியிற நேரத்துல வந்து ஏன் சொல்லணும் அந்த மாதிரி சொல்றாங்க சார். இல்ல நீங்க அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? அந்த பிரேக்கப் டைம்ல என்ன நீங்க அழுக ஆரம்பிச்சு நான் அந்த காஃபி இருக்குல்ல, காஃபி வந்து ஹாட் போட்டு தான் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஹாட் போட்டு காஃபி, அந்த காஃபிக்குள்ள அந்த ரிங்கை வந்து நான் இன்னொரு ரிங்கை கழட்டி போட்டு காஃபி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இன்னும் வாங்க பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்களும் பேசல. ஆண் பெண்கள்லாம் கிடையாது சார். யார் அதிகமா லவ் பண்றாங்களோ அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. the other person moves on. ஒரு பதில சொன்னாங்க, யார் உண்மையாக காதலிக்கிறாங்களோ அவங்க அதே இடத்துல தான் நிக்கிறாங்க. இந்த பையன் பேசும்போது கூட இன்னும் அந்த பையனுக்கு அந்த அதுல இருந்து வெளியில வர முடியல. அந்த உணர்வும் அந்த ஏன்னா அந்த காஃபில அந்த ரிங்கை தூக்கி போட்டு போகும்போது அந்த பையன் சொல்றதை என்னால விஷுவல் பண்ணி பார்க்க முடியுது. என்ன மாதிரியான ஒரு சூழலை அந்த கடந்து வந்திருக்கா.